தற்போது தமிழகத்தில் 4 வருஷம் ஆட்சியில் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்துட்டு இப்போ திருவள்ளுவர் பஞ்சாயத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருக்கிறோம். அதில் வந்துட்டு உங்கள் பேர் என்னம்மா? பேர் மஞ்சுளா. பேர் சொல்லுங்கள். மஞ்சுளா. பிடிச்சிங்க. இப்போ 4 வருஷமாக வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு என்னென்ன நலத்திட்டங்கள் நீங்கள் பயன்படுறீங்க? ஆட்சியில் நாங்கள் எது நல்லதுன்னு நாங்கள் இது பண்ணல. எது உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கலைங்களா? இப்போதான் உங்கள் 1000 ரூபா பணம் வந்திருக்குமே. 1000 ரூபா பணம் மட்டும் தான் வருது. அது அப்புறம் அந்த பெண்களுக்கு இலவச பேருந்து இதெல்லாம் போனாங்கல்ல, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? இது பேருந்து இந்த பஸ்ஸு ஃப்ரீ பஸ் விட்றாங்கல்ல, அது ஃப்ரீ பஸ்ஸு அது ஒன்று விட்டுருக்காங்க. அது நீங்கள் பயன்பட்டுருக்கீங்களா? அப்புறம் எப்படி இது பயன்படலைங்கிறீங்க? வேறு என்ன உங்களுக்கு என்ன வரலங்கிறீங்க? 1000 ரூபா காசு இந்த பஸ் இதுதான் விட்டுருவாங்க. எங்களுக்கு இதுக்கு ஏழை பிள்ளைக்கு என்ன நன்மை செய்கிறாங்க? என்ன உங்களுக்கு உங்கள் ஊருக்கு? எங்களுக்கு எம்எல்ஏலாம் ஒன்றும் செய்யலைங்க. ஒன்றும் செய்யலைங்களா? ரோடு வசதி, இப்போ அந்த கலைஞர் கனவு இல்லம்னு சொல்கிறாங்களே, அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஊரில் யாரும் பயன்படலைங்களா? அதாவது கலைஞர் வீடுன்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த வீடு நாங்கள் வந்து மோடி இருக்கப்ப வீடு கட்டணும். இப்போ கலைஞர் இது வந்து எங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் வரல. இப்போ ரோடு வசதியெல்லாம் உங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கலைங்களா? எங்க வீட்டுக்கு இல்ல, ஊருக்கெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. ஊருக்கு செஞ்சிருக்காங்க. ஊருக்கு இதுக்கு போடல. இப்போ அடுத்த ஆட்சி வந்தா வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க? நன்மை செய்யறவங்களுக்கு போட வேண்டியதான். ஆனா பத்தி இந்த அரசு உங்களுக்கு நன்மை செய்யலைங்கிறீங்க. அதான் எங்களுக்கு செஞ்சாங்கன்னா போட வேண்டியதான். இப்போ என்ன உங்களுக்கு வேணும்? என்ன வசதி வேணும்? எங்களுக்கு என்ன தண்ணி வசதி இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இருக்கு. நல்ல தண்ணி இருந்துச்சு, தண்ணி இப்போ வரல. காவேரி தண்ணி வரலங்கிறீங்களா? இல்ல. என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறது? எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல 4 வருஷம் ஆட்சியில. இல்ல இப்போ உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல உங்க அம்மாவெல்லாம் பயன்பட்டுருப்பாங்க. அதெல்லாம் பயன்பட்டுருக்குங்களா? அது எப்படி ப்ரோ? இப்ப அந்த இது மட்டும்தான் பண்ணிருக்காங்க, வேற எதுவுமே பண்ணல. இந்த இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போன ஏடிஎம் காட்சியில போய் வந்து 5000 ரூபாய்க்கு மேல கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து போன தடவை கொடுக்கல. ஆமா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது பத்தி ஒன்றும் சொல்றது இல்லை ப்ரோ. எதுவுமே சொல்றேன்னு செய்யறேன்னு மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவுமே செய்யல. அதுக்கு மேல என்ன சொல்றது? இந்த ரேஷன் கடையில பொருள் எல்லாம் கரெக்டா வருதுங்களா? எல்லா பொருளும்? இல்ல ப்ரோ, அதெல்லாம் எங்க ப்ரோ? எடை போடுறது வந்து அவங்க வந்து கரெக்டா அந்த இடையிலையும் போட மாட்டாங்க. அவங்க வந்து டக்குன்னு போடுறாங்க, அப்படியே போட்டுறாங்க. கரெக்டா அந்த இடம் வந்து போட மாட்டாங்க. மாசம் மாசம் வர பொருளும் கரெக்டா வரதும் கிடையாது தான் ப்ரோ. அந்த கடைகளுக்கும் பொருள் சரியா வரது இல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு இந்த லேப்டாப் தரேன்னு சொல்லியிருந்தாங்களா? அது இல்ல ப்ரோ, அதுவும் தரல ப்ரோ. நானும் இப்பதான் 12th முடிச்சேன். எனக்கும் தரல. எனக்கும் தரல. நானும் இப்பதான் முடிச்சேன். இப்போதான் 12th முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மாசம் 1000 ரூபா வந்து கிரெடிட் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு வருதுங்களா அந்த பணம்? இப்பதான் ப்ரோ அட்மிஷன் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் ஏறல எனக்கு. வரல. இந்த மந்த்ல ஏறிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஊர்ல இப்ப ரோடு வசதிகள்லாம் நல்லா பண்ணிருக்காங்க? ரோடு வசதி எங்க ஊர்ல அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. நாங்க இப்பதான் அங்க வீடு கட்டியிருக்கோம். அங்கிட்ட எங்க ஊர் சைடு வந்து பார்த்தா ரோட்லாம் ஒழுங்கா நீட்டா இருக்காது. எல்லாமே டேமேஜா இருக்கும் ஃபுல்லா. வீட்டுக்கு போற வரைக்குமே ஃபுல்லா டேமேஜா தான் இருக்கும் ரோடு. குடிநீர் வசதியெல்லாம் எப்படி? குடிநீர் வசதியும் காவேரி தண்ணி இருக்கனால இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. தண்ணி வசதி இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படின்னு தெரியல. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 19 ப்ரோ. ஓட்டர் ஐடிலாம் வாங்கிட்டீங்களா? ஓட்டர் ஐடி வாங்கிட்டேன். இப்போ இந்த ஆட்சியை பத்தி மொத்தமா என்ன சொல்ல வரீங்க? 4 வருஷம் ஆட்சியில வந்துட்டு இப்போ சொல்றாங்க நல்லா சாதிச்சிருக்கோம், அதை பண்ணிருக்கோம், நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னோட கருத்து இந்த ஆட்சி பிடிக்கல ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னா இப்போ வந்து சொல்றேன்னு சொன்னதுல அவங்க பாதி கூட செய்யல. செய்யறேன்னு சொன்னதுல பாதி கூட செய்யல. செஞ்சிருந்தா நம்ம சரி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்லலாம். செய்யறேன்னு சொன்னதுலேயே பாதி சொல்லணும் போது நமக்கு ஆட்சி மாறினாதான் தெரியும் இந்த ஆட்சி நமக்கு இதுக்கு மேல பிடிக்கலங்கிறப்ப அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம மனச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கதிரவனோட செயல்பாடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எதுவும் சொல்ற மாதிரி இல்லைண்ணே. ஆனா இந்த தடவை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்ல இப்பதான் பசங்களுக்குலாம் நிறைய இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் இது உங்களுக்கு மக்களுக்கு பசங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்களே, அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? தெரியலையே. அடுத்த தடவை இப்ப எம்எல்ஏ நிக்கிறாருன்னா உங்களோட மனநிலை என்ன? அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? போட நான் போட மாட்டேன். மற்றபடி எப்படி இருந்தாலும் நான் போட மாட்டேன். அவ்வளவுதானே. சரி, நன்றி.